ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமாய் வைத்திருக்கும். நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் மேல் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கட்டும். துயரம் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, சூழ்நிலைகள் வேறுபட்டு இருக்கும் பொழுதெல்லாம் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று. அவர் நம்மை கைவிடாத தேவன் என்று. அவர் நம்மை எப்பொழுதும் கைவிடுகிறவர் அல்ல, என்றைக்கும் தள்ளிவிடுகிறவரும் அல்ல. அவர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தரங்கம்பாடி என்கிற ஒரு பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சீகன் பால் என்று சொல்லுகிற ஒரு தெய்வ மனிதன், வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்து நமக்கு கிடைக்கும்படி அவர் அச்சிட்டு கொடுத்த ஒரு தெய்வ மனிதன். அவர் இந்த தமிழ் பட்டணத்திற்கு வந்த பொழுது அவருக்கு ஆங்கிலம் மாத்திரம்தான் தெரியும், டச்சு மொழி தெரியும், பிரெஞ்சு தெரியும், தமிழ் தெரியாது. ஆனால் அவர் தமிழை கற்றுக்கொண்டார். அன்றைக்கு எல்லாம் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம், மேதாவிகளாய் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய தரமுடையவர்கள் எல்லாம் அந்த ஆசிரியர் என்று சொல்லுகிற அந்த மனிதன் ஒரு கோவில் பூஜாரியாக இருப்பார், ஒரு சாஸ்திரியாக இருப்பார். அவரிடத்தில் தான் போய் பயின்று கொள்ள வேண்டும். ஸ்லேட்டு கிடையாது, பல்பம் கிடையாது, பேனா கிடையாது, பென்சில் கிடையாது. இவைகளெல்லாம் பயன்படுத்தாதபடி மண்ணிலே அவர் எழுத கற்றுக் கொடுப்பார்கள். அந்த மண்ணிலே எழுதும் பொழுது அவருடைய சரித்திரத்தை வாசித்தால் நம் கண் கலங்கும். அந்த மண்ணில் அவர் எழுதும் பொழுது ரத்தம் சொட்டுமா. இந்த கல் குத்தி, அந்த அவருடைய விரல்கள் நுனிகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது குத்தி அப்படியே ரத்தம் வடியுமா. அவர் அதிலே எழுதுவாராம். ஆ ஆ இ இ என்று அவர் எழுதியிருக்கிறார். பின்பு அவர் தமிழ் கற்றுக்கொண்டு புலமையில தேறினவராய் வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் தரிசனத்தின் மேல் வைத்த நம்பிக்கை, அவர் தேவனை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை. இந்த வெள்ளைக்கார மனிதன், ஒரு வெள்ளைக்காரர் தான், பசி எடுத்தால் அந்த கிராமத்தில் போய் இந்த கடற்கரை பட்டணத்தில் மீனவர்கள் இருப்பார்கள், மீனவ சமுதாயத்தை சார்ந்த பெரிய பெரிய ஆட்கள் இருப்பார்கள், மற்றவர்கள் இருப்பார்கள். அவரிடத்தில் போய் பசிக்குது என்று கேட்டால் அவங்க பாத்திரத்தில் கூழ் கொடுக்க மாட்டார்கள். அந்த நாட்களில் கூழ் தான் அவர்களுக்கு உணவு. கொடுக்க மாட்டார்களாம். உன் பாத்திரத்தை கொடு, நாங்கள் அதில் கொடுக்குறோம். அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? தான் அணிந்திருந்த தொப்பி எடுத்து அந்த தொப்பியில கூட வாங்கி கொடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு பாடு? காலாட்டி 2 பட்லரை வைத்து ஆடு கோழி என்று உரித்து சமைத்து கொடுக்கல் என்றால் கொடுப்பதற்கு ஆள் இருக்குது. அவர் வாழ்ந்த அந்த தரங்கம்பாடி இடத்திற்கு நான் போயிருக்கிறார். அரண்மனை போல இருக்கிறது. ஆனால் அவர் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை, இந்த ஜனத்தை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். Lord sent me to save this people. அவர் அந்த நோக்கம் அவருக்கு இருந்தது, எப்படியாகிலும் நான் காப்பாற்றிவிட வேண்டும். அவர் வந்தார், இந்த ஜனத்திற்காக உழைத்தார். சிறு வயதிலே அவர் மரித்து போனார். ஏன் தெரியுமா? அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. அவருடைய வேலை அவர் சரியாக செய்து முடித்தார். அவர் சரியாக செய்து முடிக்கும் வரை ஆண்டவர் அவரை வைத்திருந்தார். ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்த பொழுது அவர் மரித்து போனார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் உள்ள நம்பிக்கையின் சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள்.
ஜெபத்தில் உறுதியாய் தெரிந்திருங்க. அவர் உங்களுக்கு செய்கிறது ஆச்சரியமாக. இந்த நாள் இனிய நாளாய் அமைந்து தேவனுடைய சகல நன்மைகளை பெற்று ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டே தேவன் மேல் நம்பிக்கையில் வளர்ந்து பெருகும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.